Hey, what's up people? This is Raja on the wheels. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் அ வெரி குட் மார்னிங் டு யூ. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5:47 ஆயிடுச்சு. எஸ், விடிஞ்சிருச்சு. அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் yet again with another வீடியோ. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையிலேருந்து திருப்பூர் போயிட்டுருக்கேன். ஸோ திருப்பூர் இஸ் மை ஹோம் டவுன். ஸோ இன்றைக்கி ஊருக்கு போகிறதா ஒரு ஐடியா, அதனால் கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 hours ட்ராவல். நான் எப்படி எவ்வளோ சீக்கிரத்தில் எங்கே போய் சேருவேன்னு தெரியாது. ஏன்னா நான் லாஸ்ட்டாக போன எல்லா ரைட்ஸுமே பார்த்தீங்கன்னா குரூப் ரைடாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னொருத்தவங்களுக்காகவாவது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசர அவசரமாக விரட்டி போனது. இது ஒரு பியோர் சோலோ ரைடா, அதுவும் இல்லாமல் ஹைவேஸ் வேறு செம்ம போரிங்காக இருக்க போகுது. அதனால் நிறுத்தி நிதானமாக இஷ்டத்துக்கு எவ்வளோ பிரேக்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ பிரேக்ஸ் எடுத்துகிட்டு பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் ஊருக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணது லாஸ்ட் வீக்கே கிளம்பலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொந்தா புயல் வந்துட்டு ரெயின் அது இதுன்ட்டு. ஸோ நான் என்ன நினச்சேன், சரி ரெயினில் மழையிலேயே போயிடலாம், ஓரளவுக்கு நமக்கு கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்கும். ஏன்னா மழை ஒன்றும் அந்தளவுக்குலாம் பெருசாக பேஞ்ச மாதிரி இல்லை. சரி நம்ம ஓரளவுக்கு அப்படியே போயிடுவோம், கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டேன்னு பார்த்தா லாஸ்ட் வீக் என்னால் போக முடியல. சரி இந்த வீக் போகலாம் அப்படின்னா புயல் கரையை கடந்துருச்சு போல இருக்குது. 3 நாளாக வெயில் பட்டையை கிளப்புது. நான் ஹைவேஸில் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல வெயில. பட் எனிவேஸ் வண்டி மூவிங்கில் இருக்கிறதுனால எப்படியோ சமாளிச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கை. ஆல்சோ இன்னொன்று எது இல்லை, காலையில் லேட்டான காரணம் இந்த கேமரா ஆங்கிள் செட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சா வ்ளாக் பண்ணி. ஸோ கேமரா ஆங்கிள் மறுபடியும் ஒருக்கா செட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு புது எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருந்தேன். அது போட்டால் ரொம்பவே ஹைட்டாக போகுது. என்னால் இந்த வைசர் ஓப்பன் பண்ண முடியல. லைக் என்னோடய வைசர் பார்த்திங்கன்னா எம்டி ஹெல்மெட்டு. ஸோ அதோடய வைசர் பார்த்திங்கன்னா லாக் சிஸ்டம்மு. ஸோ வைசர் லாக் ஆகிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி வேர்வையாக, ரொம்ப ஸ்வெட்டிங்காக, ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த வைசரை கொஞ்சம் அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த லாக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈஸி ஆக்சசபிளாக இல்லை. அந்த எக்ஸ்டெண்டரை போட்டு நான் வந்து கேமரா மவுண்ட் பண்ணேன்னா, அதனால் பழைய செட்டப்புக்கே மறுபடியும் கொண்டு வந்துட்டு ஸோ அதில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போகிற வழியில் கண்டிப்பாக ஒரு காஃபி பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் இப்போதைக்கு சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்லை, ஆனால் கண்டிப்பாக சாப்பிடுவேன். யூஸ்வலி நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா என்னோடய ஒர்க் டைமிங்ஸு அப்புறம் நான் எந்திரிக்கிற டைமிங்ஸ் எல்லாம். பட் இன்றைக்கி ரொம்ப ஏர்லி, அதாவது 3:30க்கே எந்திரிச்சதுனால எனக்கு இப்போவே லைட்டாக பசிக்குது. பட் 6 o'clock எந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன இருக்கும், அதனால் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே போகிற வழியில் ஒரு 7:30 to 8 o'clock ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலான்ட்டு பிளானு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டோட்டல் பிளாங்காக இருக்கேன். லைக் இவ்வளோ நாள் கழித்து வ்ளாக் பண்ணதும் லைக் ஏதோ புதுசாக லைக் ஃபர்ஸ்ட் டைம் வ்ளாக் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. என்ன பேசுன்னு தெரில, சத்தியமாக இந்த வ்ளாக் எப்படி வரப்போன்னு தெரில. 2 மணிக்கு வளர போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இவங்களை எல்லாம் இரிட்டேட் பண்ணாமல் ஏதோ நார்மல் ஒரு பைக்கர் எப்படி புலம்போனா அந்த புலம்பலோட லிமிட் பண்ணிவிட்டு இந்த vlog ரிலீஸ் பண்ண பார்க்குறேன்.
வேகமான் லாஸ்ட் ரைடு வேகமான் போனதுக்கப்புறம் எங்கேயுமே ரைடே போகல. ஒரு ரைடு ஆப்ஷன் வந்துச்சு மகாபலிபுரம். நம்ம ஒன் லைஃப் பிரகாஷ் ப்ரோ வந்திருந்தார் சென்னைக்கு. ஸோ அவர், நான், பிரதீஷ், ஹரிஷ் ப்ரோ எல்லாருமா சேர்ந்து மகாபலிபுரம் ஒரு சின்ன ஷார்ட் ரைட், பிரேக்ஃபாஸ்ட் ரைட் மாதிரி போகலான்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் அந்த டைமில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குடன்ட் மேக் இட். ஏன்னா நான் வந்து அப்போது ஊருக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்டு பார்க்குறதுக்கு. அதனால் அந்த ரைடும் போக முடியல. ஸோ வண்டி எல்லாமே சர்வீஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தது. பட்டு எந்த ஒரு ரைடுமே போக முடியாமல் இருந்துச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வண்டியெலாம் வர வேணாம், இது ட்ரெயின் இல்லைனா பஸ்ஸில் வாடினார். ஏன்னா அவருக்கு பயம். நான் தான் இல்லை நான் வண்டியிலே வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சரி அப்படியே வ்ளாகும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். தாம்பரம் தாண்டி வந்தாச்சு. இனிமே தான் கொஞ்சம் இல்லை, டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். இதை தாண்டி கொஞ்சம் அவுட்ரு போயிட்டேன்னா மீண்டும் அந்த ஹைவே ஃபீல் வந்துடும். அப்படி இப்படின்னு எப்படியோ சென்னை விட்டு வெளில வந்தாச்சு. சென்னை விட்டு வெளில மேல்மருவத்தூர் தாண்டியாச்சு. ஸோ இனி அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ஸ்பாட்டு தேடணும். லைக் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக. அதே மாதிரி எனக்கு ப்ரெஃபரன்ஸு வெஜ் ஹோட்டலும் கிடையாது, ஏதாவது நான்வெஜ் ஹோட்டல்னோடனே நான் நான்வெஜ்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஏதோ ஒரு ஆம்லேட் ஏதாச்சும் கிடச்சா ஓகே. பட்டு எப்படின்னு தெரியல. ஆரியாஸ் இங்கே சாப்பிட்டு பார்ப்போமா? ஓகே, ஃபைனலி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இனிமேல் நடுவில் எதுவும் பெருசாக ஸ்டாப் இல்லை. வாட்டர் பிரேக் மட்டும் எடுப்பேன். ஒரு மசால் தோசை, ஒரு வடை, அதுவே நல்லா ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு. ஸோ லன்ச்சு டெஃபினெட்லி நோ. இனி அடுத்த டார்கெட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி விழுப்புரம் தாண்டுற வரைக்கும் எந்த ஒரு ஹால்ட்டும் இல்லை, எந்த ஒரு பிட் ஸ்டாப்பும் இல்லை. மற்றபடி இந்த ஜேர்னியை பற்றி சொல்லணுன்னா இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ த ஜேர்னி டில் நவ் இஸ் வாவ். நல்லா இருக்குல்ல? ஜர்னி டில் நவ் இஸ் வாவ். ரைமிங்காக மாட்டிக்கிச்சு. அண்ட் இந்த சமயத்தில் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் வீடியோவை. அதே மாதிரி நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் ஃபீட்பேக்ஸ் ஆர் வெல்கம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் எதுனாலும் இன்ஸ்டன்ட் அப்டேட்டாக கிடைக்கும். யூடியூப் வீடியோ லேட்டாக வரும் எடிட்லாம் பண்ணி. ஸோ இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே தந்திருக்கேன். ஆக்சிடெண்ட்டா? அடேங்கப்பா. நல்ல வேலை யாருக்கு எதுவும் ஆகலை. இஃப் ஐம் நாட் ராங், இந்த வெஹிக்கிள் மேல்மருவத்தூருக்கு முன்னாடி என்னை எங்கேயோ ஓவர்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அது இவி வெஹிக்கிள்னு நினைக்கிறேன். பின்னாடிலேருந்து கொண்டு வந்து சாத்தியிருக்கானா அவன் எப்படி எந்த நினப்பில் வண்டி ஓட்டியிருப்பான்னு தெரியல. கை வேறு குழந்த வேறு வச்சுருந்தாங்க. நல்ல வேலை எதுவும் ஆகலை. விழுப்புரம் தாண்டி உளுந்தூர்பேட்டை கிட்ட வந்தாச்சு. நடுவில் பார்த்திங்கன்னா தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அது என்னென்னா அந்த ஹைவே ஹிப்னாட்டிசம்னு சொல்லுவாங்க. பைக் ரைடர்ஸ் அவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும். ரொம்ப நேரம் அந்த ஹைவேவே அப்படியே பார்த்துட்டே வரதுனால ஒரு மாதிரி தூக்க கலக்கமாகிடுச்சு. அப்புறம் சரின்ட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு சென்டர் ஃப்ரெஷ் ஒன்று வாங்கி மென்னுட்டு வந்துட்டு இருந்தேன். நடுவில் ரொம்ப நேரம் விலாகே பண்ணல. இவ்வளோ நாள் மோஸ்ட்லி நான் இந்த ரோட்டில் சொன்ன மாதிரி குரூப் ரைடாக தான் வந்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு பியோர் சோலோ ரைடு. லாஸ்ட்டாக நான் சோலோ வந்தது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை. அது லைக் ரொம்ப நாள் முன்னாடி, ஒரு 4 நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் சோலோ ரைடு வரேன். இட் ஃபீல்ஸ் ஸோ குட். லைக் என்னென்னா எந்த ஒரு ஹரிபரி இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு நினச்சா பிரேக்கு இல்லை போகலாம் அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டர் சேர்த்து போகிறது. அது மாதிரி ஒரு ஒரு எப்படி ஒரு சாலிட்யூடு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஐ வுட் ரெக்கமெண்ட், பைக் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி ஒரு 200 to 300 கிலோமீட்டர்ஸ்னால் கூட ஓகே. ஒரு சோலோ ரைடு கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்களே லைக் யூனோ டெசிஷன் மேக்கிங். எத்தனை கிலோமீட்டரில் ஸ்டாப் பண்ணலாம், உங்களால் முடியுமா, இதில் போதும் 50 கிலோமீட்டர் ஸ்டாப், இந்த மாதிரி நிறைய டெசிஷன் மேக்கிங்ஸை வந்து நீங்கள் உங்கள் சுயமாக பண்ணலாம். லைக் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. லைக் கூட ஒரு குரூப் ரைடுனா, இப்போ குரூப் ரைடோ இல்லை இன்னொரு ரைடர் கூட வந்தாலோ எப்படின்னா இந்த மாதிரி எத்தனை கிலோமீட்டர் ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போகும். ஸோ அவங்க எத்தனை கிலோமீட்டரில் சொல்கிறாங்க, நம்ம அத்தனை கிலோமீட்டரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நமக்கு முடியுதோ முடியலையோ நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேரும் சேர்ந்து ஒரு 100 கிலோமீட்டர்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்ட முடியாது. அந்த 100 கிலோமீட்டர் எப்படி இருந்தாலும் போயே ஆகணும். அதுக்கப்புறம் தான் அந்த பிரேக் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் சோலோவாக வரும்போது யூ ஆர் தி மாஸ்டர் ஆஃப் யுவர் ஓன் டெசிஷனுங்கிற மாதிரி நீங்கள் நினச்சா 50 கிலோமீட்டரில் எடுக்கலாம், இல்லை என்னால் இன்னும் முடியும் போகலாம். அப்படிங்கும்போது யூ மேக் யுவர் ஓன் டெசிஷன்.
அண்ட் ஆல்சோ உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் நிறையா கிடைக்கும். இன்னொன்று பொறுமை. சோலோ ரைடில் எது கற்றுக்குறீங்களோ இல்லையோ பொறுமை பயங்கரமாக கற்றுக்குவீங்க. ஏன்னா ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹைவேஸாக தான் இருக்கும். அதே இந்த மாதிரி காலி ரோடாக தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக போயிட்டு எவ்வளோ சகிப்புத்தன்மை எவ்வளோ இருக்குங்கிறது we can evaluate ourselves. நம்மளே எடை போட்டுக்கலாம், நம்மளால் என்ன முடியுது என்ன முடியல. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளை பற்றி நமக்கு சுற்றி என்ன நடக்குது, நம்ம அடுத்த லைஃப்பில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு அப்படியே வண்டி ஓட்ட ஒவ்வொரு புது மனிதர்களை பார்க்க இல்லை நீங்களே சும்மா பிளாங்காக இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று மைண்டில் ஓடும். அதுக்கு சில சமயம் அதுக்கு இன்னும் பதிலே கிடைக்காமல் இருக்கலாம். அது டக்குன்னு அந்த சோலோ ரைடில் தனிமையில் இருக்கையில் உங்களுக்கு அந்த பதில் கிடச்சிரும். அதுக்காக நான் சோலோ ரைடு ப்ரொமோட்லாம் பண்ணல, பட் சொல்கிறேன், சோலோ ரைடு இஸ் ஆல்சோ மஸ்ட் அண்ட் ஆல்சோ குட். குரூப் ரைடில் அது குரூப் ரைடுக்குன்னு ஒரு ஃபன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. சோலோ ரைடுக்குன்னு ஒரு அழகு இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. தட்ஸ் ஆல். லைக் ரெண்டுமே வெவ்வேறு. ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும், இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன். நிறைய பேருக்கு லைக் சோலோ வேணாம் ப்ரோ, தனியாக போகிறோம், எங்கேயாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, இதே குரூப்னால் இப்போ ஆளுங்க கூட இருப்பாங்க, நம்ம எதனால் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு இருக்கும். ஏன்னா நான் 2-3 பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சில பேருக்கு குரூப்பு செட்டே ஆகாது, நான் சோலோ தான் ப்ரோ. ஏன்னா அவங்களோட ரைடிங் ஸ்பீடு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தரோட ரைடிங் ஸ்பீடு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கல, இல்லை நான் சோலோவோ தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் இருக்காங்க. டிஃபரன்ஸ், ஐ மீன் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெவ்வேறு ஐடியாஸு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. பட் சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக சோலோ ரைட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட்டு சேலம் கிட்ட வந்தாச்சு. இப்போ தான் ஒரு சின்ன வாட்டர் பிரேக் எடுத்தேன். சரியான வெயில், இன்னொன்று விண்ட் பிளாஸ்ட் பயங்கரமாக அடிக்குது. என்னோடய வண்டிக்கு பார்த்திங்கன்னா வைசர் இருக்குது, அந்த பெருசாக ராயல் என்ஃபீல்டு மீட்டியாருக்குள்ளது இருக்குது. பட் எனக்கு என்னமோ தெரில, அது போட வேணாம், அதில் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேன். ஏதோ வண்டி லுக்கே கெடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, அதனால் அது போடாமல் வச்சுருக்கேன். விண்டு பிளாஸ்ட் பயங்கரமாக அடிக்குது, அதனாலே பாதி டயர்டாகிடுது. ஸோ அனதர் 33 kilometers which is 46 minutes எனக்கு இங்கேருந்து. அண்ட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 425 kilometers கிளாக் பண்ணியிருக்கேன். சித்தோடு நடுவில், சித்தோடு கிட்ட செம்மையான டிராஃபிக்கு, என்னன்னு தெரில, லேன்லாம் மாற்றி விட்டுட்டு இருந்தான், அங்கே பயங்கரமான டிராஃபிக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ
ஸோ அங்கே கொஞ்சம் டிலே. ஆல்சோ வெயில் வேறு பயங்கரமாக கொளுத்துச்சு. லைக் அந்த சின்ன வயசில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம் இல்லையா, குளுக்கோஸ் டீக்கோ எதுக்கோ. நான் இப்போ சின்ன பையன் ஸ்கூல் போயிட்டுருப்பான், சூரியன் அப்படியே அவன் மண்டையில் ஸ்ட்ரா போட்டு டைரெக்டாக அவன் எனர்ஜியை உறிஞ்சி எடுக்கிற மாதிரி சேம் அது அப்படியே நடந்துச்சு. வெயில் தாங்க முடியல. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான், ஐ மீன் இந்த விலாகு இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ரிட்டன் வரதெல்லாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா சேம் ரூட்டு தான் போக போகிறேன், சேம் பைபாஸ் ஹைவே. இப்போ எப்படி காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சோ அதே தான் திரும்ப. வேறு ரூட்னா கூட எதாவது காட்டலாம், சரி புது ரூட்டு அப்படின்ட்டு. பட் இதே ரூட்டு தான் போக போகிறோம், ஏன்னா இதுதான் ஷார்ட்டஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் ரூட்டு. இதுக்கப்புறம் ஐ திங்க் ஸ்ட்ரைட்டாக வின்டர் ரைடு விலாக்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், நடுவில் வேறு எதுவும் ஷார்ட் ரைடு போனால் போகலாம், பட் 95% சான்ஸ் இல்லை. ஸோ இதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டாக வின்டர் ரைடு தான். இன்றைக்கி சனிக்கிழமை சந்தை போட்டிருக்காங்க, அதான் இவ்வளோ கூட்டம். இல்லைன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்காது, காலியாக இருக்கும். ये है हमारा திருப்பூர் है, நம்ம வந்தாச்சு है. ஸோ அவ்வளோதான் கைஸ், அதான் ஊருக்குள்ளே வந்தாச்சு. இனி ஃபுல்லாக டிராஃபிக்கு, ஹார்ன் சத்தம், இதுதான். ஸோ இதுக்கு மேலே இந்த விலாகில் காட்டுறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. இது வரைக்குமே காட்டுறதுக்கு ஒன்றும் இருந்திருக்காது. ஸோ நான் இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் மீன்வைல் நான் உங்கள்கிட்ட திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்ன ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இட் வில் பி கன்சிடர்ட் அண்ட் ரெக்டிஃபைடு. அப்படியே மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் எந்த அளவுக்கு உங்களோட சப்போர்ட் தேவையோ அதே அளவுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் உங்கள் சப்போர்ட் தேவை. ஸோ எஸ், தட்ஸ் ஆல். ஏன்னா உலகமே ஒருத்தர் உதவி பண்ணி தானே இயங்குது. ஸோ உங்களோட உதவி கண்டிப்பாக எனக்கு தேவை. அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி மீண்டும் நெக்ஸ்ட் வின்டர் ரைடில் சந்திப்போம். அண்டு யா, ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ கைஸ். See you in the next vlog. Until then, take care, ride safe, bye bye, and see you.